ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்ஏபி லாக்ஆனில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லாக்ஆன் ஐக்கான் வந்துட்டு உங்களோட லேப்டாப்பில் இப்படி தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் டபுள் கிளிக் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் இப்படி தான் அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இப்படி செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க உங்களோட கம்பெனிஸில். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணலாம், இல்லை லாக்ஆன் கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ இது எனக்கான பாஸ்வேர்டு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 66 யூசர் அப்படின்றத கொடுத்துட்டு, ஸோ இதுக்கான பாஸ்வேர்டு என்னவோ நான் அதை கொடுத்துறேன். கொடுத்தோன்னா கண்டினியூ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி சம்திங் யாரும் லாகின் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டுனா எனக்கு வந்துட்டு இங்கே கண்டினியூ ஆகிடும். ஸோ இதுதான் எஸ்ஏபியோட ஸ்க்ரீன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பட்டன் சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து என்டர் பட்டன். இது வந்து ட்ரான்சாக்ஷன் கோட் கோட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே போயிடும், இது கிளிக் பண்ணிங்கன்னா அது வெளியே வரும். அது நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணலாம்னா, இது கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரலாக இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது டீ கோட் இருக்குது, MM01 மேட்டல் கிரியேஷன் மாதிரி டீ கோட் கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகி உள்ளே போகும். ஸோ இதுதான் வந்து எஸ்ஏபியோட ட்ரான்சாக்ஷன் கோட் பாக்ஸ். அது இல்லாமல் இது வந்து சேவ் பட்டன் சொல்லுவாங்க. இது ஏதாவது பேக் போகணும் அப்படின்னா பேக் பட்டன். இது மொத்தமாக வந்துட்டு லாக் ஆஃப் ஆகணும் அப்படின்னா எக்ஸிட், மொத்தமாக வெளியே லாக் ஆஃப் ஆகிடும். அதுக்கடுத்து இது வந்துட்டு கேன்சல் பட்டன் இருக்குங்களா, அது கேன்சல் பட்டன். ஏதாவது ஒரு பெரிய ட்ரான்சாக்ஷன் இருக்கீங்கன்னா அப்படியே ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு வரும். இது வந்துட்டு பிரிண்ட் பட்டன். ஸோ சம்திங் ஏதாவது நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இன்வாய்ஸ் ஏதாவது பிரிண்ட் பண்ணணும், அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஃபைண்ட், ஏதாவது ஒரு பேஜில் நீங்கள் கண்ட்ரோல் F கொடுத்து ஃபைண்ட் பண்ணுறதுனா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்++ ஃபைண்ட் நெக்ஸ்ட், அதாவது அடுத்தடுத்து இருக்கிற ஒரே கீவேர்டில் இருக்கிற அடுத்தடுத்து இது ஐகான்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு பேஜில் இருக்கீங்கன்னா அந்த ஃபஸ்ட் பேஜுக்கும் லாஸ்ட் பேஜ் போகிறதுக்கும் இது நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் பேஜ் நெக்ஸ்ட் பேஜ் அப்படி போகிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்கேஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ஸ்க்ரீன் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் ஆகிடும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ விண்டோக்காக, நியூ GUIக்காக. அடுத்தது வந்து ஒரு ஷார்ட்கட் ஜெனரேட் பண்ணுறது, ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் இருக்கீங்கன்னா அவங்க ஷார்ட்கட் வந்து நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இங்கே வந்துட்டு ஹெல்ப் பட்டன் இருக்கும். சம்திங் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, ஏதாவது சம்திங் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த ஹெல்ப் பட்டனை கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஐக்கான் இருக்குங்களா, இது வந்துட்டு கஸ்டமைஸ் லோக்கல் லேஅவுட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் எஸ்ஏபியோட கலர் மாற்றத்துலேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். எஸ்ஏபியோட கலர் மாற்றத்துலேருந்து விஷுவல் மாற்றத்துலேருந்து கசர் கீபோர்ட் செட்டிங்கில் மாற்றத்துலேருந்து. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த தீம் செட்டிங்லாம் விஷுவல் டிசைன்லாம் போய் தீம் செட்டிங்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தீம் இருக்குது. ஸோ அதில் நான் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி சிக்னேச்சர் தீம். அந்த மாதிரி நிறைய தீம் இருக்குது. நீங்கள் ஒரு தீமும் நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றும் போது அதுக்கான கலர், இந்த எஸ்ஏபி ஸ்க்ரீன் கலரே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மாறும். ஸோ இதுதான் எஸ்ஏபியோட ஸ்க்ரீன். அது இல்லாமல் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு பாக்ஸ் ஃபேவரேட்டில் நீங்கள் சம்திங் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேவரட் ஃபோல்டர், இல்லை ஃபேவரட் ஃபோல்டரில் ஏதாவது டெலிட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அப் டவுன் நீங்கள் மேலே போயிட்டு வரதுக்கு, இந்த ஃபோல்டரை மூவ் பண்ணுறதுக்கு மேலே அதுக்காக தான் இதுதான் எஸ்ஏபியோட ஸ்க்ரீனில் இருக்கிற பட்டன்ஸ். அது இல்லாமல் அந்த ஃபைல் மெனு, எடிட், ஃபேவரேட்ஸ் எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.